கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 14 அதிகாரம் 9 வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கும் வேளையில் காலேப் மற்றும் யோசுவா ஆகிய இருவர் மட்டுமே தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்தனர். காலேப் உளவாளியாக சென்ற வேவு பார்த்த எப்ரோன் மலை பிரதேசம் அவர் மிதித்த அந்த நிலம் 45 ஆண்டுகளுக்கு பிறகும் தனது 85வது வயதிலும் அந்த வாக்கு தத்துவத்தை காலேப் உறுதியாக பிடித்துக் கொண்டார். இந்த சுதந்திரம் காலேபுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சொந்தமாகும் என்று தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இல்லையா? என்னாகமம் 14 அதிகாரம் 23, 24 வசனங்கள் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், தேவன் மேல் பிரியமாய் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமமான விசுவாசமும் கீழ்ப்படிதலும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ தேவன் அவ்வளவு நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.